வீடியோ பார்க்க போகிறோன்னா 100 ஆடு வளர்த்து மாதம் எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 100 ஆடு வளர்த்தா உங்களால் எவ்வளோ சம்பாதிக்க முடியும்? இது வரைக்கும் ஒரு 100 ஆடு வளர்த்துருப்பீங்க நிறைய பேர். எவ்வளோ லாபம் பார்த்தீங்க ஒரு மாதத்தில் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஆடு வளர்ப்பில் ஆர்வம் உள்ள அனைவருக்கும் இது இருக்கும். சிலர் மாதத்துக்கு 50,000 அப்படி சொல்லிட்டு லாபம் சொல்லுவாங்க. ஆனால் சிலர் 1 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் 100 ஆடுகள் இருந்தால் மாத லாபம் எவ்வளோ வரும், செலவுகள் என்ன, வருமானம் எப்படி வரும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நியூஸ் வந்துச்சு. என்னென்னா, சைனாவில் ஆடு மேய்க்க 1 லட்ச ரூபா சம்பளம் தராங்களாம். எத்தனை ஆடுகள் தெரியுமா? 3000 ஆடுகள். யாராவது போகிறீங்களா? பாருங்க, ஆடு மேய்க்கிறது கூட 1 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க. அப்போ எந்த அளவுக்கு ஆடு அந்த பிஸ்னஸ் வளர்ந்துருக்கு அப்படி சொல்லிட்டு பாருங்க. ஆனால் இங்கே 50 ஆடு 100 ஆடு சமாளிக்கிறதே பெரிய விஷயம். 3000 ஆடுகள் எங்கே இருக்குது? அதை சமாளிக்க முடியுமா? முடியும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ 1லேருந்து 100 ஆடுகள் வளர்ப்பது எப்படி அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். 100 ஆடு அப்படின்னாலே எல்லாமே குட்டி ஆடுகளை இருக்காது. பொதுவாக 80 பெண் ஆடுகள் இருக்கலாம், 4 ஆண் ஆடுகள் இருக்கலாம், 16 வளர்ந்து வரும் குட்டிகள் கூட இருக்கலாம். இப்படி ஒரு அமைப்பு இருக்கும். இந்த எண்ணிக்கையில் வருஷம் முழுவதும் குட்டி உற்பத்தி தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு முதலீடு எவ்வளோ செய்யணும் அப்படின்னா, 100 ஆடுகளுக்கு ஆரம்ப முதலீடு அப்படின்னு பார்த்தா 80 பெண் ஆடுகள் 10,000ன்னு வச்சுக்கோங்க. அப்போ 80 × 10,000 8 லட்சம். 4 கெடா 15,000ன்னு வச்சாலும் 60,000 வரும். மொத்தம் 8,60,000. இது ஒரு உதாரணத்துக்காக தான் நான் சொல்கிறேன். அடுத்து கொட்டகை அமைப்புக்கு 100 ஆடுகளுக்கு 3 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் வரும். தீவனத்துக்கான அந்த பாத்திரம் அதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது ஒரு 30,000. தண்ணி வசதிக்கு ஒரு 20,000. மருந்து செலவுக்கு ஒரு 20,000. அப்போ மொத்த ஆரம்ப முதலீடு எவ்வளோ தெரியுமா? 100 ஆடுகளுக்கு 12 லட்சத்துலேருந்து 15 லட்சம் வரைக்கும் இருக்கும். இப்போ மாத செலவுகள் 100 ஆடுகளுக்கு முக்கிய செலவுகள் என்ன தெரியுமா? ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே தீவனம் தான். பசுந்தீவனம், உலர் தீவனம், அடை தீவனம். மாதம் பார்த்தீங்கன்னா 25,000லேருந்து 40,000. இப்போ ஒரு தொழிலாளர் போட்டு ஒரு நபரை வச்சு இது பண்ணி பார்க்குறீங்கன்னா அவருக்கு ஒரு 12,000லேருந்து 18,000 வரைக்கும் நம்ம சம்பளம் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ தீவனம் செலவை குறைக்கணும்னா நீங்களும் உங்கள் புஞ்சை இருந்துச்சு அப்படின்னா அதில் போட்டு, அதில் அகத்தி குலை இதெல்லாம் போட்டு, சவண்டால் எல்லாம் போட்டு குலைகள்லாம் எடுத்து நீங்கள் தீவன செலவை கூட குறைச்சி பண்ணலாம். மருந்துக்கு பார்த்திங்கன்னா 2,000லேருந்து 3,000 வரைக்கும் செலவாகும். அதே மாதிரி கரண்ட்டுக்கு 1,000லேருந்து 2,000 வரைக்கும் செலவாகும். என்னடா கரண்ட்டுக்கு சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? இங்கெல்லாம் பக்கத்தில் ஒரு தொழுவில் பார்த்திங்கன்னா ஆட்டுக்கு ஃபேன், அதாவது இந்த தொழுவுக்கு ஃபேன் போட்டு வச்சுருக்காங்க. ஒரு நம்மளுக்கு மட்டும்தான் ஃபேன் போடணுன்னு அவசியம் கிடையாது, ஆடுகளுக்கும் ஃபேன் போடலாம். ஏன்னா அவங்களும் மனுஷங்க மாதிரி தானே, வாயிலா ஜீவன் தான், பட் ஆனால் உயிர் உள்ள ஜீவன்கள் தானே. அவங்களுக்கும் ஃபேன் போட்டு இது பண்ணுறாங்க. ஏன்னா வெக்கையாக இருக்கு இல்லையா, அதனால். அடுத்து இதர செலவுகள்னு பார்த்தா ஒரு 2,000. மொத்த மாத செலவு 45,000லேருந்து ஒரு 65,000 வரைக்கும் வரும். வருமானம் எங்கேருந்து வரும்? பல நினைப்பாங்க ஆற்றை விற்றா மட்டும் வருமானம். அது தவறு கிடையாது. அது ஒரு பெரிய தவறு. வருமானம் வரும். குட்டி விற்பனை, வளர்ந்த ஆடு விற்பனை, அந்த இனப்பெருக்க கெடா, ஆட்டு சாணம், இது மூலமாக வருமானம் வரக்கு வாய்ப்பு. குட்டி உற்பத்தி கணக்கு நம்ம பார்க்கலாமா? 80 பெண்ணாடுகள் இருக்குது அப்படின்னா ஒரு ஆண்டில் சராசரியாக 2 தடவை குட்டின்னு ஒரு வருஷத்துக்கு. அப்போ 80 × 1.5 அப்படின்னா 120 குட்டிகள் இருக்கும். சராசரியாக 2 குட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தாலும் 120 × 2 240 குட்டிகள். அப்போ 10% இறப்பை கழிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 216 குட்டிகள் நம்மளுக்கு வரும். இது எதுனா 100 ஆடுகளுக்கு நான் கணக்கிட்டு சொல்கிறேன். இது ஒரு அப்ராக்சிமேட் கணக்கு தான், முழுமையான கணக்கு கிடையாது. குட்டி விற்பனை வருமானம் 216 குட்டிகள்னால் ஒரு குட்டியோட சராசரி விலை 5 to 6. இப்போ 6,000 நம்ம எடுத்துக்கிட்டாலும் 216 × 6னா அப்போ 12,96,000. இப்போ வருட வருமானம் 12,96,000 வருட வருமானம். மாத வருமானம் பார்த்திங்கன்னா
அந்த 12,96,000 12ஆல் கழிச்சோம் அப்படின்னா 1,08,000 சராசரி மாத வருமானம். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. நிறைய பேர் வந்து எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. 100 ஆடு வளர்த்தா கண்டிப்பாக வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து சாண வருமானம். 100 ஆடுகள் மாதத்துக்கு 2லேருந்து 3 டன் சாணம் வந்து இது பண்ணும். அப்போ 3000லேருந்து 10,000 வரைக்கும் வருமானம் வரும் சாணத்தில். கூடுதல் வருமானம் தான் இதை சொல்லலாம். மொத்த வருமானம் பார்த்தா குட்டி வருமானம் வந்து ஒரு 1,08,000, சாணத்துக்கு ஒரு 8,000 5,000. அப்போ மொத்தம் 1,13,000. இப்போ நிகர லாபம்னு பார்க்கலாமா? வருமானம் வந்து 1,13,000 அப்படின்னா செலவு ஒரு 55,000, நிகர லாபம் வந்து 58,000 மாதத்துக்கு. இப்போ நல்ல மேலாண்மை இருந்துச்சு அப்படின்னா சிறந்த இனங்கள் வந்து இந்த போர் கிராஸு, கன்னி ஆடு, சேலம் கருப்பாடு, ஜமுனாபுரி ஆடு இதெல்லாம் பயன்படுத்தினா மாதம் 75,000லேருந்து 1,00,000 வரைக்குமே நம்ம வந்து செல்லலாம். ஏன் சிலருக்கு வந்து நஷ்டம் வரும் அப்படின்னா அதுக்கான காரணங்கள் பார்த்துடலாமா? தரமில்லாத ஆடுகளாக இருக்கலாம், தடுப்பூசி வந்து போட மாட்டாங்க, அதிக தீவன செலவாக இருக்கும், சந்தை விலை வந்து தெரியாமல் விற்கிறது, குட்டி இறப்பு, இதெல்லாம் லாபத்தை குறைக்கும் காரணங்கள். வெற்றிக்கான ரகசியம் என்ன தெரியுமா? பசுந்தீவனம் சொந்தமாக வளர்க்க வந்து நம்ம ஆவல் செய்யணும். மாதந்தோறும் அந்த குட்டிகளோட எடை இதெல்லாம் வந்து கணக்கிடணும், பதிவு செஞ்சு வச்சுக்கணும். சரியான தடுப்பூசி, குடற்புழு நீக்க மருந்து, நல்ல இனப்பெருக்க கிடா, நேரடியாக சந்தையில் விற்கிறது, இதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா 100 ஆட்டில் 1,00,000 வருமானங்கிறது நல்ல வருமானம் தான். நல்ல தனித்தனி ஆடுகளை வந்து கவனிக்கும் போது உங்களுக்கு நல்ல லாபமாகவே இருக்கும். நீங்கள் ஒரு பெரிய பண்ணையாக நான் ஆரம்பித்து ஒரு பெரிய பண்ணையாளர் ஆகணும் அப்படின்னா எப்பயுமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 100 ஆடு என்ன 3,000 ஆடு கூட வளங்க. ஏன்னா சைனாவில் அந்த 3,000 ஆடுக்கு வந்து 1,00,000 ரூபா சம்பளம் தராங்கன்னா அப்போ அவங்களுக்கு லாபம் இருந்தால் மட்டுமே அவ்வளோ சம்பளம் கொடுக்க முடியும், அப்படி தானே? அதனால் கண்டிப்பாக வந்து லாபம் இல்லாமல் எந்த விஷயமும் கிடையாது. ஓகேங்க. 100 ஆடு வளர்த்தா அப்போ மாதத்துக்கு 50,000லேருந்து 1,00,000 வரைக்கும் லாபம் பெற வாய்ப்பு உள்ளது. ஆனால் அது முழுக்க முழுக்க உங்களோட மேலாண்மை, தீவன செலவோட அந்த கட்டுப்பாடு, குட்டியோட உயிர் வாழ்வு, அதோட விகிதம், சந்தைப்படுத்துதல், இது எல்லாத்தையும் பொறுத்தது தான். சரியான திட்டங்களோட செஞ்சிங்கன்னா ஆடு வளர்ப்பு ஒரு நிலையான வருமானம், ஒரு சிறந்த தொழிலாக மாறும். இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபைனலாக இருந்தால் கண்டிப்பாக வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆடு தொடர்பான பயனுள்ள தகவலுக்கு என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆடு சம்மந்தமாக எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இது பண்ணுவாங்க. ரிப்ளை பண்ணலன்னு நினைக்காதீங்க, ரிப்ளை கண்டிப்பாக பண்ணுவாங்க. இங்கே விடிய விடிய தண்ணி பாய்ச்சிட்டு வராங்க, அதனால தான் கொஞ்சம் ரிப்ளை பண்ண முடியல. ஆடுகளையும் பார்க்கணும், விவசாயமும் பண்ணணும் அப்படின்றபோது கொஞ்சம் வேலை நிறையா இருக்கும் இல்லையா, அதனால தான் பண்ண முடியல. ஓகேங்க, நாளைக்கு என்ன டேபிள்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.